கதையோட கரு அண்ணன் தம்பி 2 பேரும் ஒன்றா வாழ்வாங்க. அண்ணனும் தங்கச்சியும். தங்கச்சி வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கும். அண்ணன் வந்து ஒரு பாசமான அண்ணன். அதாவது எதிரி வருவான் சண்டை போடுவாங்கிற மாதிரி எந்த ஒரு நாலேஜ் ஐடியாலாம் இல்லாமல் தங்கச்சியை உசுராக நினச்சி அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்க. அவங்க ஃபேமிலியில் யாரும் இல்லை. அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற இடத்துல பார்த்திங்கன்னா தங்கச்சிக்கு ஒரு சின்ன இழுக்கு. அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் அங்கே வேலை பார்க்குற ஆளை ஒருத்தரை கொலை பண்ணிவிடுவாங்க. கொலை பண்ணோன்னே அதை பார்த்து இந்த அம்மா ஷாக் ஆகி கத்தி அவங்க இதை பார்த்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை விரட்டி கொலை பண்ண முயற்சி பண்ணி ரோட்டில் சேசிங் நடக்கும். இவரும் பின்னாடியே எங்கே ஏதோ இடத்துல இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபோன் அடிக்கும். போய் அதில் அந்த கூட்டத்தில் போய் அந்த ஃபோனையும் எடுத்து பார்த்துட்டா அதுலேயும் அவங்க வந்து மிரட்டி வரணுன்னு ஓடும். இவர் போக அந்த பொண்ணை இதில் ஆக்சிடெண்ட் பண்ணி கொன்றுவாங்க. அதுக்கப்புறம் மயங்கி கிடப்பார். இவர் ஒரு பீச் ஓரமாக எங்கேயோ தூக்கி போட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் குருகுலத்தில் போய் சேருவார். ஒரு குருநாதர் கொண்டு போய் சேர்ப்பார். இதுதான் அதில் உள்ள சப்ஜெக்ட். அவர் அதில் ஃபைட் பண்ண போய் முயற்சி பண்ணி அவரை தூக்கி குப்பையில் போட்டு போயிடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்க தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து கொலை பண்ணியிருப்பானுங்க. இந்த முயற்சியில் ஒரு மயக்கத்தில் இருக்கும்போது ஒரு சாமியார் எடுத்துன்னு போய் அவரை வச்சுருவார். அந்த சாமியார் குருகுலம் நடத்துவார். கராத்தே மாஸ்டர் குருகுலம். அந்த குருகுலத்தில் பார்த்திங்கன்னா இவரை ஜாயின் பண்ணிப்பாங்க. இவர் பகலில் வேலை செஞ்சால் அந்த ட்ரைனிங் கொடுக்கும்போது அவரால் பண்ண முடியாது. நைட்டில் உழைச்சி ட்ரைனிங் பண்ணி அந்த இதில் சக்ஸஸ் ஆகிடுவார். அங்கே வந்து ஜெய்சங்கர், அப்புறம் வந்து ஒய்ஜி மகேந்திரன், மனோரமா ஆச்சி, ராதா மேடம் எல்லோரும் அங்கே தான் இருப்பாங்க. புதுசாக ஒரு லவ் உண்டாயிடும். இவருடைய அடுத்த ஸ்டேஜுக்கு இவர் புறப்பட்டு போகிறதுக்குள்ளே ஒரு முழு தரமான ஹீரோவாகவும் வாழ்க்கை தரத்தில் உயர்ந்தவராகவும் வந்துடுவார். இந்த குரூப் மொத்தமாக சேர்ந்து இதில் இந்த ஜெய்சங்கர் வில்லன் ஆகிடுவார். பாதியில் தான் வில்லனாக இருப்பார், மீதிக்கு நல்லவனாக மாறிடுவார். இதுக்கடுத்து சிலுக்கு சுமிதா அந்த தங்கச்சி கொலை பண்ண குரூப்பை கண்டுபிடிக்கிற ட்ராக்கில் போகும்போது ஹோட்டலில் சிலுக்கு சுமிதா மேடம் வருவாங்க. அதை போடுவான். கொஞ்சம் அடுத்த ஷாட்டு பாருங்கள். இந்த படம் வந்து ஏவிஎம் தயாரிப்பு. இது ஒரு பிராண்டடான படம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா சகலகல வல்லவன் கமலஹாசன் சாருக்கு பம்பர் ஹிட்டு. அதுக்கு அடுத்து ஏவிஎம்முக்கு சரவணன் சார் இந்த படத்தை ஏவிஎம் குரூப்பு குகன் சார் எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணுவாங்க. அப்போ இந்த படம் வந்து வந்த படம். இதில் ரஜினி சார் வந்து இது வந்து ஒரு சைனீஸ் படம் மாதிரி இருக்கும். தங்கச்சி கேரக்டரோடு வாழ்வார். அந்த தங்கச்சி கேரக்டர் என்னன்னு பின்னாடி சொல்கிறேன். குருகுலத்தில் கற்றுக்க போகிற இடத்துல பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். அதில் ராதாவுடைய அம்மா வந்து மனோரமா ஆச்சி, அப்பா வந்து ஜனகராஜ், சத்யராஜ் அங்கே வந்து வில்லன் கேரக்டர் பண்ணுவார். இவங்க அந்த கராத்தே குருகுலத்தில் கற்றுக்கிற இடத்துல வந்து சண்டை நடக்கும். அந்த சண்டையை வந்து பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. அந்த காட்சி அமைப்புலாம் ரொம்ப ஏதோ பழைய காலத்து பீரியடு கொண்டு போன மாதிரியே இருக்கும். அந்த படம் இப்போ பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். இது யூடியூப்பில் இருக்குது. அதுபோக அமேசான் ப்ரைமில் இருக்குது. வேறு வெளியில் இல்லை. ஆக்சுவலாக ஏவிஎம் படம் எல்லாம் சன் டிவி தான் வாங்கினதா சொன்னாங்க. ஆனால் அதில் இல்லை. அது நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் பார்த்து பாருங்கள். பிரமாதமாக இருக்கும் படம். அடுத்ததாக வந்து நம்ம தங்கச்சி கேரக்டரோட எப்படி வாழ்ந்தாருங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். அப்படியே ராதாவுக்கும் ரஜினி சாருக்கும் ஒரு லவ் ஓடிக்கிட்டுருக்கோம். இந்த லவ் ஓடிட்டுருக்க இடத்துல அவங்க ஹோட்டலில் வந்து அராஜகமான முறையில் சாப்பிட்றதுக்கு சத்யராஜ் சார் வருவார். அதில் தகராறு பண்ணுவாங்க. அந்த தகராறில் ஜெயிச்சிருவார் சண்டையெல்லாம் போட்டு. அதுலேருந்து அவர் கொஞ்சம் கிரேடு கூட்டிடும். லவ்வும் அவங்களோட அனுசரித்து போயிடும். இந்த படத்தில் சிலுக்கு சுமிதா இருக்காங்க. ரஜினி சார் வந்து பர்ஃபெக்டாக ரோல் பண்ணியிருப்பார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இளையராஜா சார் மியூசிக்கு. இதுவும் பாபு சார் தான் கேமராமேனு. இதில் வந்து கிட்டத்தட்ட ப்ரூஸ்லியோட படம் எஃபெக்டில் இருக்கும். என்டர் தி ட்ராக்கனில் எப்படி அவங்க தங்கச்சியை பழி வாங்கினோன்னே அவர் கொலை பண்ண முயற்சி பண்ணுறாரோ அதை தழுவி எடுத்திருப்பாங்க. அப்போல்லாம் ரைட்ஸ்லாம் வாங்க முடியாது. ஏன்னா இது என்ன ஏதுங்கிறதெல்லாம் யாருக்கு ரைட்ஸுங்கிறதே அப்போ வந்து கிடையாது. அந்த மாதிரி இருந்த காலகட்டம்.
ஆக்சுவலாக இது தி என்டர் தி ட்ராக்ன்ற ப்ரூஸ்லி படத்தை தெளிவு எடுக்கப்பட்ட ஒரு படம். அதில் இல்லாதது என்னென்னா, அதில் அவருக்கு வந்து கலை தெரியும், இதில் கலை கற்றுக்குவார். அதில் கொஞ்சம் இதுக்கு வேறு மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் உள்ள கிளைமேக்ஸ், ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் மலை மேலே ஏறி வர்றது, இதெல்லாம் அதில் பயன்படுத்தியிருப்பாங்க. ஜெய்சங்கர் சார் இதுலேயும் வில்லனாக இருந்து பாதிக்கு மேலே நல்லவனாக மாறிடுவார். சூப்பராக இருக்கும் படம். அந்த சண்டைக்கு அப்புறம் ரஜினி சார் ராதா ஃபேமிலியை அப்படியே ஹோட்டலோடு சேர்த்து கூட்டிகிட்டு வந்துடுவார். சென்னையில் வந்து ஒரு வீடு எடுத்து தங்குவாங்க. வழியில் வந்து அந்த ஏற்கனவே அவங்க தங்கச்சியை கொலை பண்ணவனை பார்த்துருவார். அவன் ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே நுழைவான். அங்கே இவர் ஒரு சிங்கர் மாதிரி என்டர்டெயின் பண்ணுற மாதிரி உள்ளே நுழைஞ்சி, அங்கே சில்க் சிமிதா வந்து அந்த ஹோட்டலில் ஒரு கேமரா டான்ஸரு அப்படியே அந்த ஹோட்டலில் போய் வில்லனை கண்டுபிடிச்சிடுவாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே லைவாக கதை போயிட்டே இருக்கும். ஒரு சாங்கு, அந்த சாங் முடிஞ்சோடனே இந்த சில்க் சுமிதா இவர் மேலே ஒரு சைடை லவ் பண்ணி கூப்பிடும், வீட்டுக்கு போவார். இவர் வந்து அந்த அவனுங்களை பற்றின வில்லன் கேரக்டர் பற்றிய அந்த சம்பவங்கள் என்னென்னு, அவங்க எங்கெங்கே ஆஃபீஸு என்னென்ன மாதிரி இருப்பாங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா ராதாவை இதுக்கு இடையில கொண்டு போய் அங்கே கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே போனால் அந்த அம்மா ஃபுல் பார்ட்டி தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு ஒரு சாங் ஓடும். அது முடிஞ்ச பிறகு அப்புறம் விவரத்தை எடுத்து சொல்லுவார். சொன்ன பிறகு கரெக்டாக இந்த இடம் தான் குடோன்னு சொன்னோன்னே நேராக அந்த குடோனுக்குள்ளே போயிடுவாப்புல. குடோனில் போய் ராதாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவார். ராதாவை காப்பாற்றி கூப்பிட்டு வரும்போது ஒரு ஃபைட்டு. அந்த ஃபைட்டு பார்த்திங்கன்னா வெறும் அட்டை பாக்ஸாக ஒட்டி வச்சுருப்பாங்க, நிறையா கொட்டி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து 4 பைக்கில் குண்டாஸ் மாதிரி ரவுடிஸ் வருவானுங்க. பைக் சேஸ் தான். இது மாதிரி ஒரு இங்கிலீஷ் படத்தில் இருக்கும், அதை பார்த்து அப்படியே வச்சுட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பைக் சேஸ் முடிஞ்சோடனே வெற்றி அடைஞ்சிட்டாங்களா, 2 பேரும் தப்பிச்சிட்டாங்களான்னா தப்பிக்க மாட்டாங்க. வில்லன்கிட்ட போய் மாட்டிக்குவானுங்க. வில்லன் வந்து வச்சுக்கிட்டு பெரிய இந்த தி என்டர் தி ட்ராகனில் ஒரு பெரிய ஹைட்டாக ஒருத்தன் வருவான், அவனை அடிப்பாங்கல்ல ப்ரூஸ்லி, அந்த சேம் ஃபைட்டில் ஒரு ஃபைட்டு. அந்த ஃபைட்டு முடிஞ்ச பிறகு அவனோட சண்டை போட்டு ஜெயித்த பிறகு அடுத்த ரேஞ்சுக்கு வேறு ஏரியாவுக்கு போயிடுவாங்க. அந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பெரிய மலை பிரதேசம். அந்த மலை மேலே ஏறி அந்த மலையில் ஏறிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க காவலாளி பார்த்து இவரை கீழே தள்ளி விட முயற்சி பண்ணுவான். அந்த முயற்சியிலையும் ஜெயிச்சுட்டு அங்கேருந்து ராதாவை அம்பிகாவை கீழே நிறுத்திட்டு மேலே போய் அங்கே அந்த ஒரு ட்ராலி மாதிரி ஒன்று இருக்கும், அதாவது லிஃப்ட்டு மாதிரி, அதை கையால் சுற்றணும். அங்கே ஒரு ஃபைட்டு. அந்த ஃபைட்டையும் முடித்து உள்ளே என்ட்ரி கொடுத்துருவாப்புல. என்ட்ரி கொடுத்தா ஃபைட்னா போயிட்டு அப்படியே ஒரு ஃபைட்டு ஜெய்சங்கர் கூட. அங்கே பார்த்தா ஜெய்சங்கரை அவங்க வேலைக்கு வாங்கி வச்சுருப்பாங்க, வாடகைக்கு சண்டை கண்டை போடுறதுக்குன்னு. அவரையும் ஜெயிச்சுட்டு கடைசியில் அவரை கொலை பண்ணுற மாதிரி நிலம வரும்போது கொல்லாமல் விட்டுட்டு உண்மையை சொல்லுவார், என் தங்கச்சியை இங்கே கொண்டுட்டாங்கன்னு. அப்படியா அப்படின்னு கேட்டு அவர் உடனே மனமுருகி வில்லன் கோஷ்டியோட சேர்ந்து அவர் சண்டையை போட்டு கடைசியில் நல்ல முறையாக ஜெயிச்சு வெளியே வந்துடுவாங்க. வெளியே வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இவர் ஜெய்சங்கர் என்ன பண்ணுவார்னா, அந்த சில்க் சுமிதா மேடம் இருக்காங்கள்ல, அவங்கள அழைச்சின்னு போயிடுவார். இவர் வந்து நார்மலாக வழக்கம் போல் வாழ்வாங்க. போலீஸ் வந்துடும், கதை முடிஞ்சுது, அவ்வளோதான் கணக்கு. இந்த படம் ஒரு பிரமாதமான படம். வேறு நிகழ்வுக்கு பழைய காலத்துக்கே கொண்டு போயிடுவாங்க. 83க்கே பழைய காலத்துக்கே கொண்டு போயிடுவாங்க 83க்கே.